இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயணியை சந்திக்கிறேன். அவங்களால எனக்கு ஒரு சில சந்தோஷம் கிடைக்குது, என்னால் அவங்களுக்கு ஒரு சில சந்தோஷம் கிடைக்குது. அதே போல் இந்த நாளையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பா. ஹலோ மாப்பிள்ள, ஒரு ஆட்டோ ஒன்று விலைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், அவங்க ஏற்கனவே 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரியா நீ? சரி மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள, கொஞ்சம் ரோட்டுக்கு வந்துடும் மாப்பிள்ள, கோச்சிக்காம. ஓகே மாப்பிள்ள. ஓகே. மாப்பிள்ள, ஹாய் மாப்பிள்ள, போலாமா? போலாம் மாப்பிள்ள. நேரத்தில் தான் சவாரியா வரும். என்னன்னு கேட்போம். இது எங்கம்மா போனோம்? என்னடா மாப்பிள்ள எழுதியிருக்கு? அண்ணா, எனக்கு வாய் பேச முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருவரை தேடி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன். யாரோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஆளை தேடி வந்திருக்கான் மாப்பிள்ள. சரி, வாய் பேச முடியாத பொண்ணா இது? சென்னையில் இருக்கிற எல்லா ஊர் பேரையும் எழுதிருக்கு மாப்பிள்ள. என்னடா சொல்ற? கெஞ்சி வேற கேக்குது. பார்த்தா பாவமா தான்டா இருக்கு. வாய் பேச முடியாதுன்னு வேற சொல்ற, உதவி வேற கேக்குது. எவ்வளவோ பேருக்கு உதவி பண்றோம், ஏத்திக்கலாம். ஏத்திக்க மாப்பிள்ள. சரி ஓகே, நீயே சொல்லிட்ட, அப்புறம் நான் ஏத்திக்கலாம் மாப்பிள்ள. ஏறுமா. மாப்பிள்ள, சீக்கிரம் சாமி கும்பிட்டு வர சொல்லு மாப்பிள்ள. நாங்கள் ஓரமாக நிப்பாட்டி வைக்கிறோம் வண்டியை. சரி மாப்பிள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொண்டால சிரிக்கி இந்த வயசுல பண்ண வேண்டிய காரியம் அடையுது. எவனாவது ஒருத்த சிரிச்சு பேசி மயக்கினா உடனே அவன் கூட படுத்துட வேண்டியது தானா? இப்ப என்னடி பண்ணுவ? குழந்தை உண்டாயிருக்கு. ஊர் உலகத்துல நீ நான் எப்படி தலை நிமிந்து வாழறது? அடியே, ஒண்ணு நீ செத்துரு, இல்ல அந்த கர்மத்தை கலைச்சு. சொல்ல சொல்ல கேட்காம அவனை தேடி போறேங்கிறாளே. ஏய் பாவி, வார வாரம் அவனை தேடி போனா கிடைச்சிருவானாடி? அவ்வளவு பெரிய சென்னையில அட்ரஸ் தெரியாம போன் நம்பர் கூட இல்லாம எப்படிடி கண்டுபிடிப்ப? முடிவா சொல்ற கேட்டுக்கோ. வாய் பேச முடியாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. இங்க வரதா இருந்தா அவனோட வா, இல்ல எங்கேயாவது விழுந்து செத்துரு. என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத.
எதுக்கும் கவலைப்படாத வசந்தி. சென்னைக்கு போய் கம்பெனி வேலையை முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுறேன். மாப்ள டீ சாப்பிடுவோமா? சாப்பிடலாம் மாப்ள. டீ சாப்பிட்றியாமா? நாங்கள் சாப்பிட்டு வரோம், இங்கே இருமா. மாஸ்டர் 2 டீ. அந்த பொண்ணு ஃபோனில் எவன் படத்தையோ பார்த்துட்டு இருக்குடா. ரொம்ப நேரமாக கண்ணெல்லாம் வேற கலங்குற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் எவனோ வயலில் விதைய போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். விதையா? புரியுற மாரி சொல்லு மாப்ள. இல்லைடா, அதாவது எவனோ லவ் பண்ணி ஏமாத்திட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை தேடித்தான் சென்னை வந்திருக்கும் போல தெரியுது. சரி, அப்படியே வந்தாலும் ஒரு அட்ரஸ் இல்லாமல் ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் வந்தால் எப்படி மாப்ள கண்டுபிடிக்க முடியும்? உன் தலையை குனி. உன் மேலே சத்தியமாக எனக்கு தெரியாதுடா. கிடைச்சிருவாங்க. தேடலாம், நாமெல்லாம் தேடுறோம்ல, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. சாப்பிடுமா, இந்தா சாப்பிடு, பரவாயில்ல சாப்பிடு. எனக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. இம்ச இம்ச. கண்ணு என்ன பின்னாடி வச்சா ஓட்டு வர, முன்னாடி பார்த்து வர மாட்டேன். ஏய் ராஜா, நீதானா? ஹலோ பீட்ரு. ஏய் பீட்ரு, நீயுமா? எல்லாரையும் ஒண்ணா சேர்த்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் நல்லா இருக்குப்பா. சவாரி எல்லாம் எப்படி போகுது? ஸ்மூத்தா போகுது. ஓகே 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 ஓகே. ஏ மாப்பிள்ள, அங்க யார்டா பேசிட்டு இருக்கிற? அந்த சீக்கிரம் வண்டி எடுறா.
குடிச்சிட்டு வசந்தி. வா போலாம், உனக்காக நான் இருக்கேன். போயிட்டு வரேங்க. வாமா போலாம். அந்த பொண்ணோட நம்பிக்கை அவளுக்கு கை கொடுத்துச்சு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, காலையிலேருந்து நம்ம அலைஞ்சு திரிஞ்சது வீணா போல. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. வாங்க போலாம்.